அடுத்ததாக அல் மதரசுல் சையதியா மக்தப் மதரசாவின் ஆசான் ஜனாப் எஸ் முகமது இர்ஷாதியா ஆலிம் அவர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக வீட்டில் வைத்து ஒழுங்காக ஓதி சரியாக பாடம் கொடுத்தவர்கள் என் நூருல் நஸ்ரா ஃபிரா, என் மஹ்மூதா பேகம், அதை வச்சிட்டோம், என் முகமது ஹாத்திம், ஏ அல் சஃபியா, அடுத்ததாக வீட்டிலிருந்து ஓதியது மட்டுமில்லாமல் மதரசாவுக்கு வந்து பாடம் கொடுக்கிற போது சரியாக பாடம் கொடுத்தவர்களை ஊக்கப்படுத்தும் வண்ணமாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த பரிசை நம்முடைய நிர்வாக உறுப்பினர் ஹசன் காக்கா அவர்கள் வழங்குவார்கள். ஹஜ் சையது ஃபர்ஹான், எம் சையது ஃபரீத், என் முகமது ஹாத்திம், எம் இமாம் ஃபசல், எம் இமாம் ஃபசல். அடுத்ததாக பரிசு வழங்குவதற்காக ஜப்பார் மாமாவை அழைக்கின்றோம். மதரசாவுக்கு வரும்போது தக்க காரணத்துக்காக அனுமதி பெற்று விடுப்பு எடுத்த அன்னைக்கு அதிகமாக வருகை புரிந்தவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் வண்ணமாக பரிசுகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக என் நூருல் நஸ்ரா ஃபிரா, அடுத்ததாக என் மஹமூதா பேகம், அடுத்ததாக என் முகமது ஹாத்திம், அல் சஃபியா, அடுத்ததாக மிக அழகான முறையிலே ஹதீஸ்களை சொல்லிய நூருல் அஸ்ரா ஃபிரா சிறப்பு பரிசு வழங்குவதற்காக அழைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பரிசினை தர்கா கமிட்டி தலைவர் சஹாப்தீன் காக்கா அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக மஹமூதா பேகம் சிறப்பு பரிசு பெறுவதற்காக மஹமூதா பேகம், சையது பர்ஹான், யாருக்கா பிடிச்சிட்டு இருக்க இன்னும்
அல் மதரசுல் சையத் அல் மதரசுல் சையதியா மக்தப் மதரசாவின் ஆசான் ஜனாப் எஸ் முகமது இர்ஷாதியா ஆலிம் அவர்கள் சிறப்புரையாற்றி நன்றி உரை கூறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்து குல்லுஹு லில்லாஹ் வ ஷுக்ரு குல்லுஹு லில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தொய்யிபீன வ ஸஹாபிஹி தாஹிரீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த சிறப்பான இந்த விழா நீங்கள் எல்லோரும் கண்கூடாக கண்டு களித்தீர்கள். உண்மையில் இந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அமானிதமாக கொடுத்த மிகப்பெரிய நியமத்து அவர்களுடைய பிள்ளை. அவர்களுக்கு அல்லாஹ் விரும்புகிற விதத்தில் மார்க்கத்தை கற்பித்து விட்ட அந்த பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்வானாக. இங்கு பேசிய அத்தனை பிள்ளைகளையும் அல்லாஹ் தீன்தாரியான பிள்ளைகளாக ஆக்குவானாக. கடைசி வரைக்கும் அவனுக்காக வாழக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக ஆக்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வரலாறு சொல்றான். சூரா பக்கராவுல இந்த சம்பவம் பதிவாகுது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒருவர் கொல்லப்படுகிறார். சொத்து பிரச்சனைக்காக கொல்லப்படுகிறார். அவரை கொலை செய்தது யார் என்று தெரியவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வழக்கு வருகிறது. கொலையாளி யார் என்று தெரிய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கொலையாளி யாருன்னு தெரிஞ்சாதான் நாங்கள் இந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுவோம், அது வரைக்கும் அடக்கம் பண்ண மாட்டோம் என்று பிரச்சனை வருகிறது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஒரு பக்கரா மாட்டை பிடித்து அல்லாஹ்வுக்காக நீங்கள் அருங்கள். அறுத்து அந்த மாட்டினுடைய நாக்கையோ அல்லது இன்னொரு ரிவாயத்தில் எலும்பு துண்டை எடுத்து இந்த இறந்து போனவரின் மேல் நீங்கள் அடித்தால் அவரை யார் கொலை செய்தாரோ அவரை அவர் சொல்லிவிடுவார் என்று அல்லாஹ் சொன்னான். இப்ப நிறைய அது பெரிய சம்பவம். இவர்கள் ஒவ்வொரு கேள்வியாக பனி இஸ்ரவேலர்கள் சாதாரண ஆள் இல்லை. அவர்களுடைய வம்சம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அனைத்து பேரும். அன்னைக்கு அவ்வளவு கேள்வி கேட்டா, குதர்க்கமான கேள்விகள். அதையெல்லாம் கேட்டு கேட்டு எப்படி இருக்கணும், மாடு குட்டையா இருக்கணுமா, நெட்டையா இருக்கணுமா, வெள்ளையா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, மாட்டை பிடிச்சி அடுன்னா அடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா வம்படியா சில கேள்விகள் கேட்டதினால் அல்லாஹ்வின் கட்டளையாகவே ஆக்கினால் கடைசியில் எங்கேயுமே அந்த மாடு கிடைக்கல. இது இந்த நிகழ்வு அப்படியே இருக்கட்டும். இந்த நிகழ்வுக்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம். ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, அவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சு வாழக்கூடியவர், ஒரு கன்றுக்குட்டி வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கன்றுக்குட்டிய ஒரு காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு, அல்லாஹ் உன்னுடைய அமானிதத்துல இந்த கன்றுக்குட்டியை ஒப்படைக்கிறேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான், ஆண்மகன். அவன் பெருசா போகும்போது அவன்கிட்ட நீ ஒப்படைக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி பொறுப்பு சாட்டிட்டு வந்துடுறார். கொஞ்ச நாள்ல அந்த தந்தை இறந்து விடுகிறார். தாயும் மகனும் மாத்திரம் இருக்கிறார்கள். ரொம்ப நாள் கழிகிற போது அந்த தாய் சொல்லுகிறார்கள், வயதாகி விட்டது. சொன்னார்கள், மகனே, இந்த மாட்டை, இதுதான் உன்னுடைய தந்தை என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார், இறக்கிற சமயத்தில் உங்களுக்காக நான் ஒரு கன்றுக்குட்டியை அல்லாஹ்வின் பொறுப்பிலே காற்றில் விட்டு வைத்து வந்திருக்கிறேன். அதனுடைய அடையாளங்கள் சில விஷயங்கள் என்று சொல்லி ஒன்றைய அடையாளத்தை எல்லாம் சொல்லிட்டு மௌத்தா போயிடுறான்.
இப்போ தாய் சொல்கிறாங்க மகன்கிட்ட, இந்தந்த அடையாளங்களில் அதனுடைய தோற்றம் ஒளிமயமாக இருக்கும், பார்த்தால் சந்தோஷமாக மனசுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாடு அங்கே காட்டில் நிற்குது. நீ போய் அல்லாஹ்வின் உதவியோடு என்னிடத்தில் வா என்று நீ சொல், அது உன்னை நோக்கி வரும் என்று தாய் சொல்லி அனுப்புகிறான். மகனும் காட்டிலே சுற்றி திரிகிறார், மாட்டை தேடுகிறார். எல்லா மாடும் ஓடிச்சு. அந்த மாடு மாத்திரம் அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட வந்து நின்றுச்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவரை பார்த்த உடனே அவர்கிட்ட வந்து நின்றுச்சு. நின்ற உடனே அவரு இந்த 2 நிமிஷத்துல முடிச்சிடும். அப்ப அவர் வந்து அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்துடுறார். வந்த உடனே தாய் வந்து இப்ப கடைசியில வந்து அந்த மாட்டை விற்க முயற்சிக்கிற போது விற்க முடியல. அப்ப அல்லாஹ் ஒரு மலக்கை மனித ரூபத்தில் அனுப்பி சொல்லுகிறான், இன்ஷா அல்லாஹ் மகரிபுடைய ஜமாத்திற்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு. பச்சை குழந்தை பானம் பற்றனும் பரிசில் பாஜம் கண்ணீரை பாவிகள் நாங்கள் பதறுகிறோம், தொற்றிடுவாயை கண்ணீரை இச்சைகள் யாவும் உன்னை தவிர வேறொன்றுமில்லை யா அல்லாஹ், இச்சைகள் யாவும் உன்னை தவிர இதயங்கள் நீ இசை பாடியேன் ஏற்றருவாயே யா அல்லாஹ், இதயங்கள் நீ இசை பாடியேன் ஏற்றருவாயே யா அல்லாஹ், அகதானவனே யா அல்லாஹ், சமதானவனே யா அல்லாஹ், அடிந்த உடலை மீட்டு உயிர் தந்து எழுப்பிடுவோனே யா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். मोहब्बत में दिल में गुस्सा अदा या रसूल या अजमीर खाजा, अदा या रसूल या अजमीर खाजा, मकाने मोहब्बत में दिल में गुस्सा अदा या रसूल या अजमीर खाजा, अदा या रसूल या अजमीर खाजा. जमाने वाला नबी रसूल नबी तेरा, जमाने वाला नबी रसूल तेरा, மன்றாடு அடியார்கள் மனைவாற்றம் தீரா, மன்றாடு அடியார்கள் மனைவாற்றம் தீரா, ராஜா முஹைதீனே கண்டா தீதாரா, ராஜா முஹைதீனே கண்டா தீதாரா, கமாலு யகீனே யா அடியில் வாசல் கவிதைகள் என்றும் அலங்கரிப்பாயே யா அல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். அகதானவனி யா அல்லாஹ், சமதானவனி யா அல்லாஹ், நாளை என்றோ தேடிய வைத்து நாளை நடத்தும் யா அல்லாஹ், நாளை என்றோ தேடிய வைத்து நாளை எல்லா வல்ல இறைவனை உன்னை அப்பாவென்று எதிர்த்தை இல்லை, லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், நாளை என்றோ தேடிய வைத்து நாளை நடத்தும் யா அல்லாஹ், நாளை என்றோ தேடிய வைத்து நாளை என்றோ தேடிய வைத்து நாளை நடத்தும் யா அல்லாஹ், நாளை என்றோ தேடிய வைத்து நாளை